கள்ளில் ஒளி எழுப்பி கடல் அறையில் நடமாடி வெள்ளியாள் வெள்ளிதரில் வித்தான நகையாகி புல்லாங்குடங்களிலே புகுந்து சுவையாகி உட்பொருளும் வெளிப்பொருளும் உணர்த்தும் சுவையான சொற்பொருளே தூய தமிழ் தவமே அற்புதங்களாய் ஆனந்தமிழ் ஆக்கி படைக்க எங்களை ஆளாக்கி விட்டவளே போற்றி போற்றி. எதுக்கு இந்த தமிழ் போற்றி? இந்த தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம எல்லாரையும் இங்க கொண்டாந்து ஒன்னா இணைச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். ஒரு வெளிநாட்டுல ஒரு திரைப்படம் உள்நாட்டில் எடுக்கிறதே சிரமம் போது வெளிநாட்டுல இத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எடுக்கிறதுன்றது ஒரு சுய தம்பட்டம். எந்த படம் இருந்தாலும் அதுல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல இங்க இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எனக்கு அப்படி நம்ம என்னமோ 10 வருஷம் பழகிற மாதிரி நம்ம உயிர் கொடுத்து நண்பர்கள் பார்த்திருக்கோம். முதல் நாள் பழகினவர்கள் அடுத்த நாள்ல இருந்து எனக்கு உயிர் கொடுத்தாங்க. அவங்கள பத்தி சொல்லாம இந்த விழா முடிச்சா மனசு கஷ்டமாகும்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை நாங்க அங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி கொண்டாந்தோம் எல்லா கதையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் தினேஷ், டேவிட், திராட்சை, ரவி அண்ணன், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இவங்கெல்லாம் இல்லைன்னா தான் இந்த படம் நடந்திருக்காரு. ஏன்னா நாளைக்கு என்ன ஷூட்டிங்னு இன்னைக்கு ஒரு இயக்குனருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் யூனிட்டுக்கு தெரியும். இயக்குனருக்கும் தெரியாது, யூனிட்டுக்கும் தெரியாது. அப்படி ஒரு போராட்டத்தில் இந்த படம் பண்ணோம். இறைவன் அருளால் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. அப்படி ஒரு படம் தான் இது சொடுக்கு. ஸோ அதனால இந்த படம் டைட்டில் மாதிரியே நான் சொடுக்கு போற நேரத்தில் இதை பேசி முடிச்சிடறேன். நீங்க இங்க எல்லாம் எங்களை வாழ்த்துனது முக்கியம் இல்லை. அதே மாதிரி இதை பத்தி நீங்க வெளியில இன்னைக்கு நடந்த பத்தி பேசுறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்திருக்க இந்த 500 பேரும் ஒரு முக்கியமான கருவி கையில வச்சிருக்கீங்க. அதுதான் இந்த படத்தை ஜெயிக்க வைக்க போகுது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் மாண்புமிகு தமிழக முதல்வரா மாறினத்துக்கு உறுதுணையா இருந்த ஒரு செயலி. அதுதான் நம்மளுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். தயவு செய்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் நீங்க இதை பத்தி கேட்கிறது பார்க்கறது எல்லாத்தையும் உங்க சுற்றங்களுக்கு சூழலுக்கு எல்லாருக்கும் இதை நீங்க கடத்தணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இட் ஷுட் ரீச். அப்ப மட்டும்தான் இந்த படம் சக்சஸ் ஆகும். நல்ல படங்கள் நல்ல படமாவே உறங்கி கொண்டிருக்கிற காலம் போய் நல்ல படம் வெற்றி படமாக மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும், இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு அன்போட கேட்டுக்கிறேன். இந்த மண்ணில் பல படங்கள் இது மாதிரி உதயமாகணும். அதுக்கு நீங்க தான் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.